சுவாமியே சரணம் ஐயப்பா! மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சபரிமலையில வாழும், இன்னைக்கும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கிற ஸ்ரீ ஐயப்பன் அவரோட ஜாதகத்த பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இந்த மாரி வீடியோஸ்லாம் எதுக்காக ரிலீஸ் பண்றோம்னா, மக்களுக்கு ஜோசியத்து மேல இருக்க நம்பிக்கை என்னைக்குமே போகாது. அத எடுத்து சொல்றதுக்கு கரெக்டான ஆட்கள் இல்ல. மேக்ஸ்ல ப்ராபபிலிட்டி மாரி இதுதான் ஜோசியமும், இதனால இது அப்படின்றத விளக்கி சொல்றதுக்கு மாரி தான் இந்த வீடியோ. விஷயம் புரியாத வரைக்கும் அது நமக்கு புதிரா தான் இருக்கும். தான் ஜோசியமும். நமக்கு அது புரிஞ்சிச்சுன்னா அத எல்லாருமே ஒத்துப்பாங்க. காத்து எப்படி நம்ம உணர முடியுமோ அந்த மாதிரி தான் ஜோசியமும். வீடியோக்கு போலாம். என்னோட ஐயப்பன் குருவும் 7ல் நிற்க, பவுனும் சேர்ந்து நிற்க, 3 நிலா இருக்க, சுக்கிர சௌமியனும் ஒன்றாய் நிற்க, 9ல் சனி இருக்க, லாபத்தில் சசி இருக்க, கீடத்தில் பாம்பு இருக்க, தேவர்களும் காத்திருக்க, உத்தர புதவாரத்தில் உறைந்த துலா லக்னத்தில் உலகை காக்கொண்ட வீரமணி கண்டா சரணம். இதுதான் மணிகண்டன் அவருடைய ஜாதக குறிப்பா பல புராண நூல்கள் இது. இதுதான் சாஸ்தாவோட ஜாதகம். பாருங்க. எந்த ஒரு ஜாதகம்னாலுமே லக்னத்துக்கு 11ல சந்திரன் நிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னா, இவரை வணங்குறவங்களையும் இவருக்குமே என்னன்னா ஜாதகத்துல எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே அது கோடி தோஷம் நிவர்த்தின்ற மாதிரி சரியா போயிடும். அது ரொம்ப நல்ல அமைப்பு. அதனால தான் என்னன்னா மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு எந்த தோஷம்னாலும் சரியாயிடும்னு சொல்றாங்க. மேலும் இவரோட ஜாதகத்தை பாருங்க. குருவோட பார்வை ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல விழுந்தாலே ரொம்ப நல்லது பண்ணும். இவருக்கு குரு 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையா சந்திரனை பார்க்குறாரு. 6, 7ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்குறாரு. 8, 9ஆம் பார்வையா லக்னாதிபதியை பார்க்குறாரு. இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு டிவைனான ஒரு ஜாதகம் பாருங்க. அது நல்லா தெரியுது. அதுவும் இல்லாமல் இவருக்கு என்னென்னா 7ல் செவ்வாய் இருக்காரு. அது செவ்வாய் தோஷத்தை கொடுக்குது. அதுவும் குருவோடு சேர்ந்ததுனால ஒரு பிரம்மச்சாரி, ஒரு வீரமான ஒரு பிரம்மச்சாரியா இருக்காரு. அதுவுமே இல்லாமல் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கறது என்னென்னா புனர்ப்பு யோகத்தை உருவாக்கி கொடுக்குது. அதனால தான் என்னென்னா இவருக்கு இந்த மஞ்சமாதா அம்மனோட கதை இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றுமே கல்யாணம் தள்ளி போகிறதா அந்த ஜாதகத்தை வழியாக சொல்லலாம். மேலும் என்னென்னா காலபுருஷ தத்துவப்படி சந்திரன் 5வது வீட்டை குறிக்கும். அது என்னென்னா வயிற்று குறிக்கும். அந்த இடத்துல இருக்கிறதுனால என்னென்னா இவருடைய அம்மாவுக்கான பந்தள மகாராணிக்குமே என்னென்னா வயிற்று உபாதையை குறிக்கிறணும். அதுக்காக இவர் பால் எடுக்க போயிருக்காரு, புலிப்பாலுக்கு போனார் காட்டுக்குன்றது இந்த கதையும் இந்த ஜாதகத்தோட மேட்ச் ஆகுது பாருங்கள். அதுதான் அதிசயம். எப்போவுமே ஜாதகம் அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்கணும். மேலும் என்னென்னா இவர் ஸ்ரீவித்யா யோகத்தில் சூரியன் புதன் புதாதித்ய யோகமும் பிறந்து புதன் சுக்கிரனா ஸ்ரீவித்யா யோகத்தோடையும் பிறந்திருக்காருன்றதுனால 3ல் சூரியன் இருக்கிறதுனால என்னென்னா ஒரு வீரம் கலைகள் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கியிருக்காரு. 9ல் சனி ஆயுர்வேதத்தையும் பற்றியும் இவருக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. மேலும் சனி பகவான் 9ல் இருக்கிறதுனால என்னென்னா இவரை வணங்கினா சனி பகவானோட தோஷங்கள் நிவர்த்தி ஆகணுன்ற மாதிரியே வர வாங்கியிருக்காரு இவர். மேலும் 8ல் இருக்க கேது சீக்கிரமாகவே நெருங்கல சொந்தங்களில் பிரிவை உண்டாக்கிறது. எந்த இதுனாலுமே அந்த 11ல் இருக்கிற சந்திரன் என்னென்னா பல தோஷ நிவர்த்தி. ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா 11ல் சூரியன் சந்திரன்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் ஒரு நல்ல ஜாதகம் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். குருவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். சந்திரன் சிம்மராசியில் இருக்கார், உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார். நிலைக்கும் உயர்த்துறது. இவர் ஒரு நித்திய பிரம்மச்சாரியாக இப்போவும் ஒரு சிரஞ்சீவியாக இருக்கார். மோஸ்ட்லி இவர் சிம்ம ராசியில் பிறந்திருக்கனால அவங்க என்னென்னா சிம்மராசிக்காரங்க மோஸ்ட்லி காடு மலை அந்த போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ராஜா மாதிரி இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ராஜாவாக இருக்கார். இன்னும் பந்தள மகாராஜா அந்த ராஜ அலங்காரத்தில் காட்சியெலாம் கொடுக்குறாரு. உத்திர நட்சத்திரத்துலேயும் பிறந்தது ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்சத்திரம். உதித்ததங்கை ஒளிவிளக்காக உத்திர நட்சத்திரம் ஜேஸ்டர்ஸ் கூட பாடியிருக்காரு. அதுவுமே ரொம்ப இதுவாக இருக்குது. ஜாதகத்தை பற்றி நான் வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. வாட்டி சபரிமலைக்கு போயிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய தெய்வீக அனுபவமாக இருக்கும். மேலும் ஜோதிடம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜோதிஷ்டேக் ஆப் மூலமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல் 10 நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். என்னுடைய நம்பரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஜோதிடம் வந்து நம்புங்க. அது ஒரு நல்ல கலை. எல்லாரும் பாருங்க. எதாவதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள. மறக்காம பன்னிக்குட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.